வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஜிகேல கரண்ட் அஃபேர்ஸில் பார்க்க போகிறது பொருளாதார ஆய்வறிக்கையின் முக்கிய அம்சங்கள். அதாவது எக்கனாமிக் சர்வேயோட கீ லைட்ஸ் 2024-25 உள்ள கீ லைட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். கீ ஹைலைட்ஸ் பார்க்கலாம். இது ஒரு 26 பேஜஸ் இருக்குது. பட் வில் ஜஸ்ட் ரன் த்ரூ இட். கண்டிப்பாக எல்லா தேர்வுக்கும் உங்களுக்கு பயன்படும். கேளுங்க. ஓகே. மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் தொழில்துறை உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் 2025-26 நிதியாண்டில் 6.5% முதலாவது முன்கூட்டி மதிப்பீடு, தட் இஸ் அட்வான்ஸ் எஸ்டிமேட் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2025-26 நிதியாண்டின் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் 6.3%லிருந்து 6.8% இருக்கும். நடுத்தர கால வளர்ச்சி உத்வேகம் அளிக்கும் வகையில் தட்டுப்பாடுகளை குறைப்பது, சர்வதேச அளவிலான போட்டிகள் மற்றும் வாய்ப்புகளை அதிகரிக்க உதவுவதுடன் அடிப்படை கட்டமைப்பு விதிகளில் சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிப்பதாக இருக்கும். புவிசார் பொருளாதார இடைவெளிக்கு மாற்றாக சர்வதேச அளவில் பொருளாதார நடவடிக்கைகளை சீரமைப்பது மற்றும் மறுவரை செய்வது. சீர்திருத்த நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துதல் மற்றும் வர்த்தக புரிதலை எளிதாக்குவது 2.0 போன்றவை மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களில் வளர்ச்சிக்கு வித்திடும். உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தனியார் துறையின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. 2021 முதல் 24 நிதியாண்டு வரை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட முதலீடு செலவினங்களுக்கு மேம்பாட்டு நடவடிக்கைகள் மற்றும் பொது தேர்தலுக்கு பிந்தைய நடவடிக்கைகள் காரணமாக தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி விகிதம் ஆண்டுதோறும் 8.2% உள்ளது. உள்கட்டமைப்பு துறையின் வளர்ச்சிக்கு மூலதன செலவுகளின் விகிதம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. 2020-2024 ஆண்டு வரை 38.8% வளர்ச்சி எட்டியுள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் சர்வதேச செலவாணி நிதியத்தின் திட்டங்கள் காரணமாக இந்தியாவில் நுகர்வோர் விலை பணவீக்க விகிதம் 2026 நிதியாண்டில் 4% என்ற இலக்குடன் வரையறை செய்யப்படும். 2024 நிதியாண்டில் 5.4% இருந்த சில்லறை பணவீக்கம் 2024 ஆண்டின் இறுதியில் 4.9% குறைந்துள்ளது. 5.4 இருந்தது, 4.9 குறைந்துள்ளது. கடனுக்கு நிலையான வட்டி விகிதத்துடன் வைப்புத் தொகையின் அதிகரிப்பு காரணமாக வங்கி கடன் வளர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளது. வர்த்தக வங்கிகளில் மொத்த வாராக்கடன் விகிதம் கடந்த 12 ஆண்டுகளில் மிகவும் குறைந்த அளவாக 2.6% வாராக்கடன், தட் இஸ் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் NPA எட்டியுள்ளது. திவால் நடைமுறை சட்டத்தின் கீழ் 2024 செப்டம்பர் மாதம் வரை 1068 தீர்வு முறை திட்டங்கள் மூலம் 3.6 லட்சம் கோடி ரூபாய் வசூல் செய்யப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் வரை பங்குகள் மற்றும் கடன் பத்திரங்கள் மூலம் 11.1 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு திரட்டப்பட்டுள்ளது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 5% அதிகம் ஆகும். பங்குச்சந்தை முதலீடுகளில் மும்பை பங்குச்சந்தை 136% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வீதத்துடன் சீனா 65% மற்றும் பிரேசில் 35% நாடுகளை காட்டிலும் அதிக உயர் வளர்ச்சியை பெற்றுள்ளது. 2025 ஆண்டு நிதியாண்டில் முதல் 9 மாதங்களில் நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி விகிதம் 6% வளர்ச்சியடைந்துள்ளது. சேவைகளுக்கான ஏற்றுமதி 11.6% வளர்ந்துள்ளது. வர்த்தக மற்றும் மேம்பாட்டிற்கான ஐநா மாநாட்டின் தீர்மானத்தின்படி தொலைத்தொடர்பு, கணனி, தகவல் சேவைகளின் ஆகியவற்றின் இந்தியா உலக அளவில் 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக உருவெடுத்துள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி 640.3 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இது 10.9 ஏற்றுமதியுடன் 90% வெளிநாட்டு கடன்களை அடைப்பதற்கு போதிய அளவில் உள்ளது. ஆண்டின் தொலைநோக்கு பார்வையுடன் மத்திய அரசு ககன்யான், சந்திரயான் 4 நிலவுக்கு மாதிரி விண்கலம் அனுப்பும் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. 99% உள்நாட்டு உற்பத்தி காரணமாக நவீன மொபைல் சாதனங்களின் இறக்குமதி பெருவளவு சரிந்துள்ளது. பொருளாதார ஆய்வறிக்கை சர்வதேச அறிவுசார் சொத்துரிமை மற்றும் வெளியிட்டுள்ள 2022 ஆண்டிற்கான அறிவிக்கையின்படி
சர்வதேச அளவில் உள்ள அறிவுசார் சொத்துரிமை நிறுவனங்களின் காப்புரிமைக்காக பதிவு செய்யப்பட்ட முதல் 10 நாடுகளில் 6வது நாடாக இந்தியா உள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் முதலீட்டு பங்கு தொகை வழங்கும் வகையில் 50,000 கோடி ரூபாய் நிதியுடன் தற்சார்பு இந்தியா நிதியம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் 5.7% இருந்த சேவை மற்றும் ஏற்றுமதி 2025 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் வரையிலான காலகட்டத்தில் 12.5% உயரும். 5.7 12.8%. சுற்றுலாத்துறையின் பங்களிப்பு காரணமாக நாட்டில் மொத்த உற்பத்தி கோவிட்-19 பெருந்தொற்று காலத்திற்கு முந்தைய நிலையான 5% 2023ஆம் நிதியாண்டில் எட்டியுள்ளது. வேளாண் மற்றும் அது சார்ந்த துறைகளின் பங்களிப்பு 2024ஆம் நிதியாண்டில் தற்போதுள்ள விலைகளின் அடிப்படையில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 16% ஆகும். காரிஃப் பருவத்தில் உணவு தானியங்களின் உற்பத்தி 1647.05 லட்சம், அதாவது 164 மில்லியன் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 89.37 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாகும். மீன்வளத்துறையில் வளர்ச்சி விகிதம் உயர் அளவாக ஒட்டுமொத்த வருடாந்திர வளர்ச்சி விகிதம் 8.7% உள்ளது. கால்நடை துறையின் ஒட்டுமொத்த வருடாந்திர வளர்ச்சி 5.8% ஆகும். புதை படிமற்ற எரிபொருள் ஆதாரங்களிலிருந்து மின்சார உற்பத்திக்காக நிறுவனப்பட்ட உற்பத்தி திறன் 46.8% ஆகும். 2005ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரை கரியமல வாயுக்களின் வெளியேற்றம் 2.29 டன் அளவிற்கும் கூடுதலாக குறைக்கப்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டின் சர்வதேச அளவில் 440 மில்லியன் டன் அமெரிக்க டாலர்கள் அளவில் நுகர்வோர் பாதுகாப்பிற்கான வாழ்வாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சமூக சேவைக்கான செலவினங்களின் ஆண்டு வளர்ச்சி விகிதம் 2021ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை 15% பதிவாகியுள்ளது. மத்திய அரசின் சுகாதார செலவினங்கள் 29%இலிருந்து 48% அதிகரித்துள்ளது. சுகாதாரத்திற்கான மக்களால் செலவிடப்படும் தொகை 62.6%இலிருந்து 39.4% குறைந்துள்ளது. 2017-18ஆம் நிதியாண்டில் 6% இருந்த வேலை வாய்ப்பின்மை தன்மை விகிதம் 2023-24 நிதியாண்டில் 3.4% குறைந்துள்ளது. டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் வளர்ச்சி காரணமாக வேலை வாய்ப்புகள் அதிகரித்துள்ளதுடன் வளர்ச்சியை இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையின் எட்டுவதற்கான முக்கிய கருவியாகவும் திகழ்கிறது. பிரதமரின் தொழில் நிறுவன பயிற்சி திட்டம் வேலைவாய்ப்பு உருவாக்குவதற்கான மாற்று முறையாக உருவெடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதில் உள்ள பெருமளவிலான தடைகளை கடந்து தற்போது கொள்கை வகுப்பாளர்கள் சட்ட விதிகளை வகுப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அரசு தனியார் துறை இணைந்து மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் காரணமாக செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சார்ந்த மாற்றங்களால் ஏற்படும் எதிர்மறை விளைவுகளை குறைப்பதற்கு உதவிடும். நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2024-25 ஆண்டிற்கான பொருளாதார ஆய்வறிக்கை நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்தார். இதன் ஆய்வறிக்கையின் முக்கிய சிறப்பம்சங்கள் நம்ம மேலே பார்த்தலாம் ஹெட்லைன்ஸு. இனிமேல் நம்ம கீழே பார்க்க போகிறது தான் முக்கியமான ஹைலைட்ஸு. ஒவ்வொரு சப்ஜெக்டும் டிஃப்ரெண்ட்டான இது பார்க்க போகிறோம். ஓகே. அண்ட் முதல் இது பொருளாதார நிலை விரைவில் வளர்ச்சிக்கு திரும்புதல். ரைட். நிதியாண்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி விகிதம் 2025ஆம் நிதியாண்டில் 6.4% இருக்கும். ரொம்ப முக்கியம், 6.4% இருக்கும். ஜிடிபி மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக முன்கூட்டிய தேசிய வருமான அடிப்படையிலான மதிப்பீடுகளின்படி, தட் இஸ் அட்வான்ஸ் எஸ்டிமேட், கடந்த 10 ஆண்டுகளின் சம அளவில் உள்ள வளர்ச்சி விகிதமாகும். மொத்த மதிப்பு கூட்டு வளர்ச்சி விகிதம் 2025-26 நிதியாண்டில் 6.4% இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக அளவில் சராசரி பொருளாதார வளர்ச்சி 2023ஆம் நிதியாண்டில் 3.3% இருந்த நிலையில் அடுத்த 5 ஆண்டுகளின் வளர்ச்சி விகிதம் 3.2% இருக்கும் என்று சர்வதேச செலவாணி நிதியம் மதிப்பீடு செய்துள்ளது. மொத்த உள்நாட்டு வளர்ச்சி விகிதம் 2026ஆம் ஆண்டில் 6.3% முதல் 6.8% வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வளர்ச்சி விகிதத்தில் ஏற்படும்
ஏற்படும் ஏற்ற இறக்கங்களை கருத்தில் கொண்டு மதிப்பிடப்பட்டுள்ளது. அடிப்படை விலையில் மேற்கொள்ளப்படும் கட்டமைப்பு சீர்திருத்த நடவடிக்கைகள் கட்டுப்பாடுகளை தளர்த்துதல் போன்றவை காரணமாக நடுத்தர கால வளர்ச்சி விகிதம் இந்திய சர்வதேச போட்டிகளில் உத்வேகம் பெறும். புவிசார் அரசியலில் உள்ள பதற்றமான சூழல், நாடுகளுக்கு இடையே நடைபெறும் மோதல்கள், சர்வதேச வர்த்தக கொள்கைகளில் உள்ள இடையூறுகள் தொடர்ந்து உலக அளவிலான பொருளாதார வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க அளவில் சவால்களை உருவாக்கியுள்ளது. 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் 5.4% இருந்த சில்லறை பணவீக்க விகிதம் 2024 நிதியாண்டில் இறுதியில் 4.9% குறைந்துள்ளது. 2021 நிதியாண்டில் 2024ஆம் நிதியாண்டு வரை தொடர்ந்து மூலதன செலவினங்கள் மேம்பட்டு வருகிறது. பொது தேர்தலுக்கு பிறகு நாட்டின் மூலதன செலவினங்களின் வளர்ச்சி விகிதம் 2024ஆம் ஆண்டு ஜூலை முதல் நவம்பர் வரை ஆண்டுதோறும் 8.4% உள்ளது. உலக அளவில் சேவை ஏற்றுமதியில் அத்துறையில் உள்ள சர்வதேச போட்டிகளை எதிர்கொண்டு 7வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான காலத்தை பெட்ரோலியம் மற்றும் செயற்கை கற்கள், நகைகள் அல்லாத பொருட்களின் விகிதம் 9.1% உள்ளது. இது நாட்டின் வணிகப் பொருட்களுக்கான ஏற்றுமதியில் உலகளாவிய சூழலை கடந்து ஏற்பட்டுள்ள மீள்திறனின் பிரதிபலிப்பாக அமைந்துள்ளது. நிதித்துறை மேம்பாடுகள் அடுத்த தலைப்பு. வங்கிகளின் வைப்புத் தொகை அதிகரித்து வருவதற்கான காரணமாக கடன் வழங்கும் நடவடிக்கைகளும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. வர்த்தக வங்கிகளின் லாப விகிதம் மேம்பட்டுள்ளது. இது வங்கிகளின் மொத்த வாராக்கடனில் ஏற்பட்டுள்ள சரிவு மற்றும் முதலீடுகள் ஆகியவை காரணமாகும். தொடர்ந்து 2 ஆண்டுகளாக உள்நாட்டு மொத்த உற்பத்தி வளர்ச்சி வீதத்துடன் வங்கி கடன் விகிதமும் அதிகரித்து வருகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி கடன்கள் இடையான இடைவெளி 2023ஆம் ஆண்டு நிதியாண்டில் முதல் காலாண்டில் 10.3% எதிர்மறை நிலையிலிருந்து 2025ஆம் ஆண்டு நிதியாண்டில் முதல் காலாண்டில் 0.3% எதிர்மறை நிலையாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கித்துறையில் முதலீடுகளை அதிகரிப்பு மற்றும் வலுவான செயல்திறன் நடவடிக்கைகள் காரணமாக சொத்துக்களின் மதிப்பு மேம்பட்டுள்ளது. வர்த்தக வங்கிகளில் உள்ள மொத்த வாராக்கடன் விகிதம் 12 ஆண்டுகளில் மிகவும் குறைவாக அளவில் 2.6% எட்டியுள்ளது. இது 2024 ஆண்டு செப்டம்பர் மாத இறுதி வரை வழங்கப்பட்ட மொத்த கடன்களின் அடிப்படையில் கணக்கிடப்பட்டதாகும். திவால் நடைமுறை சட்டம் விதிகளின் கீழ் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இறுதி வரையிலான மேற்கொள்ளப்பட்ட 1068 தீர்வுகளுக்கான நடைமுறைகளில் 3.6 லட்சம் கோடி ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளது. இதில் 161% மூடப்பட்ட நிறுவனங்களின் சொத்துக்களை விற்பதன் மூலமும் 86.1% தொகை சொத்துக்களின் மதிப்புகளின் அடிப்படையில் பெறப்பட்டதாகும். இந்திய பங்குச் சந்தைகள் சிறப்பான செயல்பாடுகள் காரணமாக தேர்தல் சமயத்தில் ஏற்பட்டுள்ள சந்தை நிலைகளின் சவால்களை எதிர்கொண்டு வளர்ச்சி அடைந்து வருகிறது. நாட்டின் ஓய்வூதிய தொகை குறிப்பிடத்தக்க அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை வருடாந்திர அடிப்படையில் மொத்த ஓய்வூதிய சந்தாதாரர்களின் எண்ணிக்கை விகிதம் 16% வளர்ச்சி அடைந்துள்ளது. வெளியுறவுத்துறை 7 அந்நிய நேரடி முதலீடுகளுக்கான உரிமை பெறுவது. உலகளாவிய நிச்சயமற்ற மற்றும் இடையூறுகள் நிறைந்த சூழலில் நாட்டின் வெளியுறவுத்துறை தொடர்ந்து தனது மீள்திறனை வெளிப்படுத்தி வருகிறது. நாட்டின் ஒட்டுமொத்த ஏற்றுமதி சரக்குகள் மற்றும் சேவை சர்வீசஸ் அண்ட் குட்ஸ் 2024 அண்ட் 25ஆம் நிதியாண்டில் முதல் 9 மாதங்களில் 6% வளர்ச்சியடைந்துள்ளது. வருடாந்திர அடிப்படையில் சேவைத்துறையில் இதே காலகட்டத்தில் 11.6% வளர்ச்சியடைந்துள்ளது. வர்த்தகம் மற்றும் மேம்பாட்டிற்கான ஐநா மாநாட்டின் அறிக்கையின்படி தொலைத்தொடர்பு சாதனங்கள், கணனிகள் மற்றும் தகவல் தொடர்பான சாதனங்கள் ஆகியவற்றின் உலகளாவிய ஏற்றுமதி சந்தையில் இந்தியா 10.2% உலகின் 2வது பெரிய ஏற்றுமதி நாடாக வலுவான நிலையில் உள்ளது. நாட்டின் நடப்பு கணக்கு பற்றாக்குறை 2024-25ஆம் நிதியாண்டில் 2வது காலாண்டில் உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் 1.2% உள்ளது. இது சேவைத்துறையில் அதிகரித்து வரும் வருவாய் இனங்கள் மற்றும் தனிநபர் பரிவர்த்தனைகள் மூலம் கிடைக்கும் வருவாய்களின் காரணமாக இந்த பற்றாக்குறை அளவு குறைந்துள்ளது.
மொத்த அந்நிய நேரடி முதலீடு 2023-24 நிதியாண்டில் மொத்தம் 8 மாதங்களில் 47.2 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற அளவிலிருந்து 2024-25 ஆண்டில் இதே காலகட்டத்தில் 55.6 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இது வருடாந்திர அடிப்படையில் 17.9% உள்ளது. நாட்டின் அந்நிய செலவாணி கையிருப்பு 2023-24 நிதியாண்டில் டிசம்பர் மாத இறுதியில் 640.3 பில்லியன் அமெரிக்க டாலராக உள்ளது. இது இறக்குமதி மீதான செலுத்தப்பட வேண்டிய தொகையில் 10.9%ஆகும். வெளிநாட்டு கடன்களின் 90% கொண்டிருக்கும். நாட்டின் வெளிநாட்டு கடன் கடந்த 5 ஆண்டுகளாக நிலையான நிலையில் உள்ளது. ஸ்டாட்டிக் 2023-24 நிதியாண்டில் செப்டம்பர் மாத இறுதியில் நாட்டின் வெளிநாட்டு கடன் தொகை உள்நாட்டு மொத்த உற்பத்தியின் 19.4% உள்ளது. விலைவாசி மற்றும் பணவீக்கம் மாறிவரும் தன்மை குறித்து புரிந்து கொள்ளுதல். சர்வதேச செலவாணி நிதியத்தின் அறிக்கையின்படி 2022 நிதியாண்டில் 8.7% உச்சத்தில் இருந்த பணவீக்க விகிதம் 2024 நிதியாண்டில் 5.7% மிதமான நிலையில் உள்ளது. நாட்டின் சில்லறை பணவிகிதம் 2023-24 நிதியாண்டில் 5.4% இந்த நிலையிலிருந்து 2024-25 நிதியாண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 4.9% குறைந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் சர்வதேச செலவாணி நிதியத்தின் செயல் திட்டங்கள் காரணமாக நாட்டின் நுகர்வோர் பண வீக்க விகிதம் 2025-26 நிதியாண்டில் 4% குறைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பருவநிலையை தாங்கி வளரக்கூடிய பயிர் வகைகளை மேம்படுத்துவது, வேளாண் நடைமுறைகளை மேம்படுத்துவது போன்ற செயல்பாடுகள் மோசமான வானிலை நிகழ்வுகளை தாங்கி வளர உதவிடும். இது வேளாண் விளைபொருட்களுக்கான விலையை நீண்ட கால அடிப்படையில் நிலைத்து நிற்க உதவிடும். நடுத்தர கால கண்ணோட்டம், வளர்ச்சிக்கான கட்டுப்பாடுகள். நாட்டின் பொருளாதாரம் முன்னெப்போதும் இல்லாத அளவு வகையில் பொருளாதார சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் மாற்றங்களை கொண்டுள்ளது. புவிசார் பொருளாதார இடைவெளியை குறைக்கும் வகையில் பொருளாதார செயல்பாடுகளை சீரமைக்கும் பணிகள் உலகளாகிய நடைமுறைக்கு ஏற்ப மாற்றியமைக்கப்பட்டு வருகிறது. 2047 ஆண்டின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான தொலைநோக்கு பார்வையிடும் எட்டும் வகையில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் நுகர்வோர் விலை குறியீடு அடிப்படையில் 8% வளர்ச்சியை அடைய வேண்டியுள்ளது. இது 10 அல்லது 20 ஆண்டுகளின் சராசரி வளர்ச்சி விகிதத்தை கொண்டுள்ளது. நடுத்தர கால வளர்ச்சிக்கான கண்ணோட்டத்தின் அடிப்படையில் சர்வதேச அளவிலான புதிய நடைமுறைகள் குறித்து நாடு பரிசீலித்து வருகிறது. சீனாவின் உற்பத்தி சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கான நடவடிக்கைகளை சார்ந்திராத நிலையை அடைய உதவிடும். உள்நாட்டு பொருளாதார வளர்ச்சியை விரும்புபவர்களுக்கான உத்வேகம் அளிக்கும் வகையில் முறைப்படியான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு கவனம் செலுத்தி வருகிறது. சட்டபூர்வமான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் தனிநபர் மற்றும் நிறுவனங்களுக்கான அதிகாரம் அளிப்பதற்கான நடவடிக்கைகளும் இதில் அடங்கும். தனிநபர்களுக்கான பொருளாதார சுதந்திரம் அளிக்கும் நடவடிக்கைகளின் மேம்பாடு அல்லது முறைப்படியான கட்டுப்பாடுகள் தளர்த்தும் நடவடிக்கையில் சிறு வர்த்தகர்களுக்கான அதிமுக்கியத்துவம் வாய்ந்த கொள்கைகளை வகுப்பதில் முன்னுரிமை வழங்கப்பட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கப்படும். வர்த்தகம் புரிதலை எளிதாக்குவது 2 திட்டத்தின் சீர்திருத்த நடவடிக்கைகள் மற்றும் பொருளாதார கொள்கைகள் மூலம் முறைப்படியான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவதன் மூலம் நிலையான வளர்ச்சியை அடைவது. நாட்டின் சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை வளர்ச்சிக்கு இது உதவிடும். அடுத்த கட்ட நடவடிக்கையாக மாநிலங்கள் தொழில்துறைக்கான நிலைத்தன்மை மற்றும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் அதனை அமுல்படுத்துவதில் சட்ட பாதுகாப்பை ஏற்படுத்துவது, கட்டண குறைப்பு, இடையூறு அடிப்படையிலான கட்டுப்பாடுகளுக்கான நடைமுறைகளை தளர்த்துவது ஆகியவற்றில் போதிய கவனம் செலுத்தப்படும். முதலீடு மற்றும் உட்கட்டமைப்பு. நாட்டின் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான பொது செலவினங்களை அதிகரிப்பதிலும் ஆதார வளங்களை கொண்டு சேர்ப்பதிலும் அனுமதி வழங்குவதை விரைவுபடுத்துவதிலும் மத்திய அரசு கடந்த 5 ஆண்டுகளாக கவனம் செலுத்தி வருகிறது. மத்திய அரசின் முக்கிய துறைகளில் உட்கட்டமைப்புகளை செலவினங்களின் வளர்ச்சி விகிதம் 2019-20 நிதியாண்டிலிருந்து 2023-24 வரை 38.8% உள்ளது. ரயில் போக்குவரத்துக்கான இணைப்புகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 2031 கிலோமீட்டர் தொலைவிலான ரயில் கட்டமைப்புகள்
2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் மாதம் வரையிலான காலகட்டத்தில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் அக்டோபர் வரை மாதங்களுக்கான இடையே 17 புதிய வந்தே பாரத் ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்தின் கீழ் 2023-24ஆம் நிதியாண்டில் ஏப்ரல் முதல் டிசம்பர் வரை 5853 கிலோமீட்டர் தொலைவிலான தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தேசிய தொழில்முறை வழித்தட மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் முதல் கட்டமாக பல்வேறு துறைகளுக்கான பயன்பாட்டுகளுக்கென மொத்தம் 383 நிலங்களில் 3788 ஏக்கர் பரப்பளவு நிலங்கள் தொழில்துறை பயன்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முக்கிய துறைமுகங்கள் சரக்கு பெட்டகங்களை கையாளுவதற்கான சராசரி நேரத்தை செயல்படுத்துவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் மூலம் 2023-24ஆம் நிதியாண்டில் இருந்த 48.1 மணி நேரத்திலிருந்து 2024-25ஆம் நிதியாண்டில் ஏப்ரல் நவம்பரில் 30.3 மணி நேரமாக குறைக்கப்பட்டுள்ளது. இது துறைமுகங்களின் இணைப்புகள் காரணமாக குறிப்பிடத்தக்க வகையில் மேம்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் சூரிய ஒளி மற்றும் காற்றாலை மின் உற்பத்திற்கான புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆண்டுதோறும் 15.8% அதிகரித்து வருகிறது. நாட்டின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி நிறுவனத்தின் மொத்த பங்களிப்பு தற்போது 47% உள்ளது. ரொம்ப முக்கியம். நாட்டின் இது நான் எனர்ஜி ரினியூவபிள் எனர்ஜி எவ்வளோ இருக்குது? இப்போ 47% இருக்குது. நிறுவல் தட் இஸ் இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் 47% இருக்கிறது. மத்திய அரசின் திட்டங்களான தீன் தயாள் உபாத்யாய கிராமப்புற மின் விநியோக திட்டம், சௌபாக்கிய திட்டம் போன்றவை கிராமங்களில் மின்சார வசதியை மேம்படுத்தியுள்ளன. மொத்தம் 18,374 கிராமங்களில் உள்ள 2.9 கோடி வீடுகளுக்கு மின்சார வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 2023-2024ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வரை மத்திய அரசின் டிஜிட்டல் நடைமுறைகளுக்கான பயிற்சிகள் முன்னேற்றம் கண்டு வருகிறது. குறிப்பாக 5ஆம் தலைமுறை சேவைகளுக்கான நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த சேவை நடைமுறை நிதியத்தின் தற்போது டிஜிட்டல் பாரத் நிதியம் கீழ் தொலைதூர பகுதிகளில் 4ஆம் தலைமுறை மொபைல் சேவை வழங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் வரை 10,700க்கும் அதிகமான கிராமங்களில் இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளது. ஜல் ஜீவன் இயக்கத்தின் கீழ் 12 கோடிக்கும் கூடுதலான குடும்பங்களுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. கிராமப்புற தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 2ஆம் கட்ட பணிகளின் கீழ் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் முதல் நவம்பர் வரை 1.92 லட்சம் கிராமங்களில் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. மாதிரி கிராமங்கள் வரிசையில் மொத்தம் 3.64 லட்சம் கிராமங்களுக்கு திறந்தவெளி கழிப்பிட வசதி இல்லாத நிலை ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 89 லட்சத்துக்கும் கூடுதலான வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. நகர்ப்புற போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளின் விரிவாக்க நடவடிக்கையின் கீழ் மெட்ரோ ரயில் போக்குவரத்து வசதிகளுடன் அதிவிரைவு ரயில்கள் சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. அதில் 29 நகரங்களில் கட்டுமான நிலையில் உள்ளது. இதில் மொத்தம் 1000 கிலோமீட்டருக்கும் கூடுதலான தொலைவில் அமைக்கப்பட்டுள்ளது. வீட்டு வசதி ஒழுங்குமுறை மற்றும் மேம்பாடு சட்டம் 2016 படி கட்டுமான துறையில் ஒழுங்குமுறை மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் 1.38 லட்சத்திற்கும் கூடுதலான பதிவு செய்யப்பட்ட கட்டுமான திட்டங்களுக்கான இணைக்க நடைமுறைகள் குறித்த சிக்கல்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. தற்போது இந்தியாவில் 56 விண்வெளி சொத்துகள் செயல்பாட்டில் உள்ளன. இது மத்திய அரசின் விண்வெளித்துறை தொடர்பான 2047க்கான தொலைநோக்கு பார்வையை உள்ளடக்கிய வகையில் லட்சிய திட்டத்திற்கான ககன்யான் மற்றும் சந்திரயான் 4 நிலவு சென்று திரும்பும் மாதிரி விண்கல திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் பொதுத்துறை நிறுவனங்களில் முதலீடுகள் போதுமான அளவில் இல்லாத நிலையில் தனியார் துறைகளின் பங்களிப்புடன் அதற்கான இடைவெளியை குறைப்பதற்கான முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதில் தனியார் துறையை பங்கேற்கச் செய்யும் வகையில் தேசிய உட்கட்டமைப்பு மற்றும் தேசிய பண கொள்கைகளுக்கான நடைமுறைகளை மத்திய அரசு உருவாக்கியுள்ளது.
தொழில்துறை அனைத்து வர்த்தக சீரமைப்பு நடவடிக்கைகள் 2024-25 நிதியாண்டில் முதல் முன்கூட்டிய மதிப்பீடு அட்வான்ஸ் எஸ்டிமேட் படி தொழில்துறையின் வளர்ச்சி 6.2% இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மின்சாரம் மற்றும் கட்டுமானத்துறையின் வளர்ச்சி விரைவுபடுத்துவதற்கான மூலம் இந்த இலக்கை எட்ட முடியும். சவிளித்துறையில் திறன் மேம்பாட்டை மேம்படுத்துவதற்கான சமர்த் உத்யோக் மையங்கள் நிறுவப்பட்டு நவீன உற்பத்தி மூலம் தொழில்துறை 4.0 திட்டத்தை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. 2024 நிதியாண்டில் நாட்டின் உள்நாட்டு வாகன விற்பனை 12.5% வளர்ச்சி அடைந்துள்ளது. மின் சாதனங்களுக்கான உள்நாட்டு உற்பத்தி ஒட்டுமொத்த ஆண்டு வளர்ச்சி விகிதம் 2015 முதல் 2024 நிதியாண்டு வரை 17.5% வளர்ச்சியடைந்துள்ளது. 99% நவீன கைபேசி சாதனங்கள் உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படுகிறது. இதன் மூலம் நாட்டின் இறக்குமதி சார்ந்த நிலை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டு மொத்த மருந்துகள் விற்பனை 4.17 லட்சம் கோடியாக உள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளின் சராசரியாக 10.1% வளர்ச்சியை பெற்றுள்ளது. உலக அறிவுசார் சொத்துரிமை நிறுவனம் வெளியிட்டுள்ள 2022 ஆண்டின் அறிக்கையின்படி காப்புரிமை தொடர்பாக விண்ணப்பித்த 10 அலுவலகங்களில் இந்தியா 6வது இடத்தில் உள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையின் அதிகரித்து வரும் வளர்ச்சி நாட்டின் பொருளாதாரத்தின் பெரும் பங்கு வகிக்கிறது. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு மூலதன பங்கு நிதி வழங்குவதற்கான மத்திய அரசு தற்சார்பு இந்தியா நிதியத்தை 50,000 கோடி முதலீட்டுடன் தொடங்கியுள்ளது. நாடு முழுவதும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களின் தொகுப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் மேற்படுவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு அமல்படுத்தி உள்ளது. சேவைகள் துறை புதிய சவால்கள். மொத்த கூட்டு மதிப்பில் சேவைகள் துறையின் பங்களிப்பு 2014 ஆண்டு நிதியாண்டில் 50.6%இலிருந்து 2025 நிதியாண்டில் முதலாவது முன்கூட்டிய மதிப்பீடுகளில் தட் இஸ் அட்வான்ஸ் எஸ்டிமேட் 55.3% வளர்ச்சியடைந்துள்ளது. சேவைத்துறை சராசரியாக 8% உள்ளது. வளர்ச்சி விகிதம் இது பெருந்தொற்றுக்கு முந்தைய ஆண்டுகளில் 2013 முதல் 20 வரை நிதியாண்டு வரை இருந்த வளர்ச்சி விகிதத்தை எட்டியுள்ளது. பெருந்தொற்றுக்கு பிந்தைய காலகட்டங்களில் 2023 ஆண்டு முதல் 2025 நிதியாண்டு வரை வளர்ச்சி விகிதம் 8.3% உள்ளது. 3% உள்ளது. 2023 நிதியாண்டில் உலக அளவில் சேவைகளை ஏற்றுமதி 4.3% பங்களிப்புடன் இந்தியா சர்வதேச அளவில் 7ஆம் இடத்தில் உள்ளது. நாட்டின் சேவைகள் ஏற்றுமதி விகிதம் 2024 ஆண்டில் 5.4% இருந்த நிலையில் 2025 ஆண்டில் ஏப்ரல் முதல் நவம்பர் முதல் 12.8% வளர்ச்சி அடைந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 2013 முதல் 2023 நிதியாண்டு வரை நாட்டில் தகவல் மற்றும் கணனி தொடர்பான சேவைகளில் வளர்ச்சி விகிதம் 12.8% கூடுதலாக உள்ளது. இது மொத்த மதிப்பு கூட்டு விகிதமான 6.3%இலிருந்து 10.9% அதிகரித்துள்ளது. 2024 ஆண்டு நிதியாண்டில் இந்திய ரயில்வே பயணியர் போக்குவரத்தில் 8% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2024 நிதியாண்டில் சரக்கு போக்குவரத்து மூலம் ஈட்டப்பட்ட வருவாய் 5.2% அதிகரித்துள்ளது. சுற்றுலாத்துறையின் பங்களிப்பாக மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெருந்தொற்றுக்கு பிந்தைய நிலையான 5% வளர்ச்சி 2023 நிதியாண்டில் பதிவாகியுள்ளது. வேளாண்மை மற்றும் உணவு மேலாண்மை துறையின் எதிர்கால செயல்பாடுகள். வேளாண் மற்றும் அது சார்ந்த துறையின் பங்களிப்பு 2024 ஆண்டு நிதியாண்டுக்கான உள்நாட்டு உற்பத்தியில் தற்போதைய விலைக்கான அடிப்படையில் தோராயமாக 16% உள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த வேளாண் உற்பத்தி உயர் மதிப்பு வாய்ந்த துறைகளான தோட்டக்கலை, கால்நடை மற்றும் மீன் வளர்ப்பு முக்கிய ஊக்கியாக உள்ளது. 2024 ஆண்டிற்கான காரிஃப் பருவத்தின் உணவு தானியங்களின் உற்பத்தி 1647.05 லட்சம் மெட்ரிக் டன் அளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது கடந்த ஆண்டை காட்டிலும் 89.37 லட்சம் மெட்ரிக் டன் கூடுதலாகும். 2024 நிதியாண்டிற்கான துவரம் பருப்பு மற்றும் சோளத்திற்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை முறையே 59% மற்றும் 77% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது உற்பத்திக்கான கூட்டு சராசரி செலவின தொகையில் அடிப்படையில் கணக்கிடப்பட்டுள்ளது. மீன்வளத்துறை வளர்ச்சி
உயர் அளவாக ஒட்டுமொத்த ஆண்டு வளர்ச்சியில் 8.7% உள்ளது. கால்நடைகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சி வருடாந்திர வளர்ச்சி 8% உள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மற்றும் பிரதமரின் ஏழைகளுக்கான இலவச உணவு திட்டம் ஆகியவற்றின் கீழ் உணவு பாதுகாப்பு தொடர்பான அணுகுமுறையில் அடிப்படை மாற்றம் ஏற்பட்டுள்ளதை குறிக்கிறது. பிரதமரின் ஏழைகள் நலனுக்காக உணவு தானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் இலவச உணவு தானியங்களுக்கு ஒதுக்கீடு மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. இது மத்திய அரசின் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பு தொடர்பான நீண்டகால உறுதிப்பாட்டை பிரதிபலிப்பாக உள்ளது. அக்டோபர் மாதம் 31 அன்று வரை 11 கோடிக்கும் கூடுதலான பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் பயனடைந்துள்ளனர். பிரதமரின் விவசாயிகளுக்கான ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் 23.61 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்துள்ளனர். பருவநிலை சுற்றுச்சூழல் தொடர்பான விஷயங்கள் 2047 ஆண்டுக்குள் வளர்ந்த நாடு என்ற நிலையை அடைய வேண்டும் என்ற இந்தியாவின் லட்சியம் அனைவரையும் உள்ளடக்கிய நீடித்த வளர்ச்சி என்ற தொலைநோக்கு பார்வையில் உள்ளது. இந்தியா புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மூலங்களிலிருந்து 2,13,701 மெகாவாட் மின்சார உற்பத்தியை நிறுவியுள்ளது. இது 2024 நவம்பர் மாதம் 30 தேதி நிலவரப்படி 46.8% ஆகும். இந்திய கணக்கெடுப்பின்படி 2024 படி 2005-2024 ஆண்டுக்கான இடைவெளியில் 2.29 பில்லியன் கார்பன் வெளியேற்றம் குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியா தலைமையிலான உலகளாவிய இயக்கமான சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை என்ற முறை லைஃப் இயக்கம் நிலைத்தன்மையுடைய முயற்சிகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. 2030 ஆண்டு அளவில் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வாழ்க்கை முறை நடவடிக்கைகளால் நுகர்வு மற்றும் குறைந்து உலகளவு நுகர்வோர் சுமார் 440 மில்லியன் அமெரிக்க டாலர்களை சேமிக்க முடியும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்தது சமூகத்துறை அதிகாரமளித்தலை விரிவுபடுத்துதல். அரசின் சமூக சேவைகள் செலவினம் மத்திய மாநிலங்கள் இணைந்து 2021 ஆண்டு நிதியாண்டு முதல் 2025 நிதியாண்டு வரை 15% ஆண்டு வளர்ச்சி வீதத்தில் அதிகரித்துள்ளது. நுகர்வு செலவினங்களில் சமத்துவமின்மை அளவீடு குறைந்து வருகிறது. கிராமங்களிலிருந்து 2022-23 0.266 இருந்த நிலையில் 2023-24 0.237 நகர்ப்புறங்களில் 2022-23 0.314 இருந்த நிலையில் 2023-24 0.284 குறைந்துள்ளது. அரசின் பல்வேறு நிதி கொள்கைகள் மக்களின் வருமானத்தை அதிகரிக்க உதவுகிறது. அரசின் சுகாதார செலவு 29% 48% அதிகரித்துள்ளது. மொத்த சுகாதார செலவினங்கள் மக்களின் சொந்த செலவு 62.6% 39.4% குறைந்துள்ளது. குடும்பங்களின் நிதி சிக்கல்களை குறைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டம் சுகாதார செலவினில் குறிப்பிடத்தக்க குறைப்பு வழி வகுத்துள்ளது. இதன் மூலம் 1.2 லட்சம் கோடிக்கு மேல் சேமிக்கப்பட்டுள்ளது. கிராம பஞ்சாயத்து மாவட்டங்களில் வரவு செலவு திட்டங்கள் நிலையான வளர்ச்சி இலக்குகளை உறுதி செய்கின்றன. நிலையான வளர்ச்சி இலக்குகளை உள்ளூர் மயமாக்கல் மூலம் உத்தி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அடுத்த தலைப்பு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு தற்போதுள்ள முன்னுரிமைகள். வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாடு தற்போதுள்ள முன்னுரிமைகள். ஓகே, பார்த்துருவோம். இந்திய தொழிலாளர் சந்தை குறியீடில் 2017-18 ஜூன் 6% 2023-24 ஜூன்-ஜூலை காலகட்டத்தில் 3.2% வேலைவாய்ப்பின்மை குறைந்துள்ளது. இந்திய தொழிலாளர் சந்தை குறியீடுகளில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. 10 முதல் 24 வயதுக்குட்பட்ட பிரிவினரில் 26% மக்கள் தொகையுடன் இந்தியா தனித்துவமான மக்கள் தொகையுடன் வாய்ப்புடன் திகழ்கிறது. இந்த வகையில் உலகளவில் இளம் நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. மகளிர் தொழில் முனைவை பூர்த்தி செய்யும் வகையில் கடனுதவி, சந்தை ஆதரவு, திறன் மேம்பாடு ஆகியவற்றிற்கு எளிதான அணுகுதல் மற்றும் மகளிர் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஆதரவு உட்பட பல்வேறு முன்முயற்சிகளை அரசு தொடங்கியுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் தொலைநோக்கி எட்டுவதற்கு ஏற்ற வகையில் வளர்ந்து வரும் டிஜிட்டல் பொருளாதாரம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள்
வேலை உருவாக்கத்திற்கான வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப அடிப்படையிலான உருவாக்கம், டிஜிட்டல் மயமாக்கம், தானியங்கி தொழில்மயமாக்கம் போன்ற உலகளாவிய போக்குகளுடன் திறன் மிகுந்த சூழல் அமைப்பை வேகமாக அரசு நடத்தி வருகிறது. வேலைவாய்ப்பை ஊக்குவித்தல், சுய வேலைவாய்ப்பை அதிகரித்தல், தொழிலாளர் நலனை மேம்படுத்தல் போன்ற நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தி உள்ளது. அண்மையில் தொடங்கப்பட்ட பிரதமரின் உள்ளக பயிற்சி திட்டம் வேலை உருவாக்குவதற்கான உருமாற்றம் உந்து சக்தியாக உருவெடுத்து வருகிறது. EPFO அமைப்பின் கீழ் நிகர உறுப்பினர்கள் சேர்க்கை கடந்த 6 ஆண்டுகளில் 2 மடங்காக உயர்ந்துள்ளது. இது முறைப்படியான வேலைவாய்ப்பில் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு அறிகுறியாகும். செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சகாப்தத்தில் தொழிலாளர்கள் நெருக்கடியா கிரியா ஊக்கியா. பொருளாதார ரீதியில் மதிப்புமிக்க பணி தானியங்கியாக இருப்பது பற்றி புதிய சகாப்தத்தில் செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவோர் உறுதியளித்துள்ளனர். சுகாதார கவனிப்பு, ஆராய்ச்சி, குற்றவியல், நீதி, கல்வி, வணிகம், நிதி சேவைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முக்கியமான முடிவெடுப்பதில் செயற்கை நுண்ணறிவு மனிதர்களின் செயல்பாட்டை விஞ்சும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நம்பகத்தன்மை, ஆதார வளாகத்தில் திறனின்மை, அடிப்படை கட்டமைப்பு குறைபாடுகள் ஆகியவற்றில் காணப்படும் குறைகள் பெரும் எண்ணிக்கையிலான செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டு தடைகளாக இருந்து வருகின்றன. இந்த சவால்களை செயற்கை நுண்ணறிவின் பரிசோதனையோடு தன்மையோடு கொள்கை உருவாக்குவோர் செயல்படுவதற்கான சாளரத்தை திறக்கிறது. தென் ஃபைனலி நல்வாய்ப்பாக செயற்கை நுண்ணறிவு அதன் அடிப்படையில் உள்ள நிலையில் இருப்பதால் அதன் அடிப்படைகளை வலுப்படுத்தவும் தேசிய அளவில் நிறுவன பொறுப்பை திரட்டவும் போதிய அளவு நேரத்தை இந்தியா பெற்றுள்ளது. இளைய செயல்மிக்க தொழில்மிக்க திறன் உள்ள மக்கள் தொகையை இந்தியா கொண்டிருப்பதால் அவர்களின் பணி மற்றும் உற்பத்தி திறனுக்கு செயற்கை நுண்ணறிவு பயன்படுத்தப்படும் அளவுக்கு தொழிலாளர்கள் சக்தியாக உருவாக்கப்பட்டுள்ளன. அது உருவாக்க முடியும். ரைட். அதிகரிக்கப்பட்ட செயற்கை நுண்ணறிவு என்பதை மையப்படுத்தியதற்காக எதிர்காலம் இருக்கும் என்பதால் மனிதர்கள் மற்றும் எந்திர திறன்கள் பாணியில் ஒருங்கிணைக்கப்படும். இது இந்த அணுகுமுறை மனித ஆற்றலை விரிவுபடுத்துவதையும் மக்கள் செயல்பாட்டில் செயல்படுத்தும் திறன் மேம்படுவதையும் நோக்கமாக கொண்டிருக்கும். இறுதியில் இது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பயனளிக்கும். அரசு, தனியார் துறை, கல்வியாளர்கள் இடையிடையான கூட்டு முயற்சி செயற்கை நுண்ணறிவில் இயக்கப்படும் சமூக முயற்சிகளுக்கு எதிர்மறை விளைவுகளை குறைப்பதற்கு முக்கியமானது அமையும். ரைட். 20 நிமிஷத்தில் படித்து முடிக்க நினச்சோம். 37 நிமிஷம் ஆச்சு. ஸோ முடிஞ்சால் நம்ம இங்கிலீஷ் மீடியம் கேள்விகளையும் இந்த ஸ்கிரிப்டை படிக்கலான்னு பார்க்குறோம். ஸோ தேங்க்யூ வெரி மச். தமிழ் வழி மாணவர்களுக்கு நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்.